அண்மை செய்தி. சென்னை பரந்தூர் விமான நிலையத்திற்கு மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பரந்தூர் விமான நிலையத்திற்கு மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. சென்னை பரந்தூர் விமான நிலையத்திற்கு விமான போக்குவரத்து துறை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் ராம் மோகன் நாயுடு அறிவித்திருக்கிறார். சென்னை பரந்தூர் விமான நிலையத்திற்கு மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் ராம் மோகன் நாயுடு தெரிவித்திருக்கிறார். சென்னை போன்ற பெருநகரங்களில் அதிகரித்து வரும் விமான பயணிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ராம் மோகன் நாயுடு அறிவித்திருக்கிறார். பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு இரண்டாவது விமான நிலையம் அவசியம். எனவே இதை கருத்தில் கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ராம் மோகன் நாயுடு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். சென்னை விமான நிலையம் பரந்தூரில் கூடுதலாக அமைக்கப்படுகின்றது. ஏற்கனவே மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு மாற்றாக சென்னைக்கு வெளிப்பகுதியிலே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான முயற்சியிலே மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து ஈடுபட்டு வந்தது. நிலம் கையகப்படுத்தல் உள்ளிட்ட பணிகளை மாநில அரசு மேற்கொண்டு வந்த நிலையில் பரந்தூர் பகுதி தேர்வு செய்யப்பட்டு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான அந்த முதல்கட்ட பணிகளை மாநில அரசு மேற்கொண்டிருந்தது. அந்த நிலமும் மத்திய அரசு வசம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான முதல்கட்ட அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ராம் மோகன் நாயுடு மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய இது குறித்த பதிவில் இந்தியாவின் மிக முக்கிய நகரங்களில் டெல்லி, மும்பை போன்று சென்னையும் அந்த வரிசையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விமான பயணிகளுடைய எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்து வருகின்றது. எனவே கூடுதல் விமான சேவையை வழங்குவதன் மூலமாக பயணிகளின் தேவையை ஈடுகட்டக்கூடிய வகையிலும் மேலும் நாட்டின் முக்கிய நகரங்களுக்கு இடையே இணைப்பை வலுப்படுத்தக்கூடிய வகையிலும் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைவது அவசியமாகின்றது என்று மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் குறிப்பிட்டு இந்த தகவலை பதிவு செய்திருக்கின்றார். அதன்படி பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைவதற்கான முதற்கட்ட அனுமதி தற்போது வழங்கப்பட்டிருக்கின்றது. பரந்தூரை பொறுத்தவரை 4000 ஏக்கருக்கும் கூடுதலான நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு அந்த பகுதியிலே புதிய விமான நிலையம் அமையப் போகின்றது. மீனம்பாக்கம் விமான நிலையம் என்பது இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு விமான நிலையமாக இருந்து வந்த சூழ்நிலையில் மீனம்பாக்கம் விமான நிலையத்திலிருந்து அது சென்னையினுடைய மையப்பகுதியில் இருப்பதன் காரணமாக பெரிய அளவிலான விமானங்களை இறக்க முடியவில்லை. மீனம்பாக்கத்தினுடைய ஓடுதளத்தினுடைய அளவு கொள்ளளவு குறைவாக இருந்ததன் காரணமாக பெரிய விமானங்களை சென்னையில் தரையிறக்க முடியவில்லை. இதன் காரணமாக சென்னைக்கு பல்வேறு நாடுகள், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இருந்த அந்த விமானங்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் பெங்களூரை நோக்கி திரும்ப தொடங்கின. எனவே தற்பொழுது சென்னையை காட்டிலும் தென்னிந்தியாவை பொறுத்தவரை பெங்களூரு விமான நிலையமும் அதற்கு அடுத்த நிலையில் ஹைதராபாத் விமான நிலையமும் தான் பெரிய அளவிலான விமான நிலையங்களாக மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய விமானங்களை தரையிறக்கக்கூடிய ஓடுதளத்துடன் கூடிய விமான நிலையங்களாக உள்ளன. இந்த நிலையில் தான் சென்னைக்கு வெளியிலே பரந்தூரிலே புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான அந்த நிலத்தை மாநில அரசு, தமிழ்நாடு அரசு கையகப்படுத்தி மத்திய அரசு ஒப்படைத்திருந்தது. பரனூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டாலும் பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதுதான் சரியாக இருக்கும் என்று இறுதியாக அந்த 4 இடங்களை தேர்வு செய்து அந்த 4 இடங்களுக்கு உள்ளாகவும் பரந்தூர் தான் சரியாக இருக்கும். மிக குறைவான அளவில் அந்த பகுதியிலே நிலத்தை கையகப்படுத்த முடியும். பெரிய அளவிலே அங்கு இருக்கக்கூடிய கட்டடங்களை இடிக்க வேண்டிய தேவை ஏற்படாது. அதை தவிர்த்து வேறு ஏதேனும் பகுதியில் விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்றால் கூடுதலாக கட்டடங்களை இடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பொதுமக்களை அதிக அளவில் அந்த பகுதியை விட்டு வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எனவே பரந்தூர் தான் சரியாக இருக்கும் என்று தமிழ்நாடு அரசு தீர்மானித்து அந்த நிலத்தை கையகப்படுத்திக் கொடுத்தது. இந்த நிலையில் தான் 4000 ஏக்கருக்கும் கூடுதலான அந்த நிலத்திலே பசுமை விமான நிலையம் புதிதாக அமைக்கப்படும் என்ற தகவல் வெளியாகி வந்த நிலையில் அதற்கான முதல்கட்ட அனுமதி கொடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம் மோகன் நாயுடு தெரிவித்திருக்கிறார். சென்னை போன்ற பெருநகரங்களில் அதிகரித்து வரக்கூடிய விமான பயணிகளின் எண்ணிக்கையை கையாளக்கூடிய விதமாக இந்த புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்ற தகவலையும் தெரிவித்திருக்கின்றார். பரந்தூரில் அமையப் போகின்ற அந்த புதிய விமான நிலையத்திற்கான முதல்கட்ட ஒப்புதல் தற்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக அதற்கான கட்டுமான பணிகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்க முடிகின்றது. ஏற்கனவே குறிப்பிட்டபடி தென்னிந்தியாவை பொறுத்தவரை பெங்களூரு விமான நிலையம் மிக அதிக அளவிலான பெங்களூரில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கெம்பேகவுடா விமான நிலையத்தின் மூலமாக அதிக அளவிலான விமானங்கள் வந்து செல்லக்கூடிய முனையமாக இருக்கின்றது. அதற்கு அடுத்த நிலையில் ஹைதராபாத் விமான நிலையம் பெரிய அளவில் இருக்கின்றது. தற்பொழுது பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான முதல்கட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.